முதலாம் கேள்வியை பாருங்க. பின்வரும் பௌதிக கணியங்களில் அடிப்படை கணியம் அல்லாதது. இப்படி கணியம் செய்ய தர வேண்டும். அடிப்படை கணியங்கள் மறந்து போயிட்டா இல்லையா? என்னென்ன அடிப்படை கணியங்கள் இருக்குது? நீளம், நேரம், திணிவு, மின்னோட்டம், வெப்பநிலை, பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வு செறிவு இல்லையா? இப்ப நீளம் அடிப்படை அலகு, அடிப்படை கணியம், மின்னோட்டம் அடிப்படை கணியம், மூல் அடிப்படை அலகு இல்லையா? அடிப்படை கணியம் அல்ல அலகு. அப்ப அதுதான் படை. திணிவு நேரம் அடிப்படை கணியம். அப்ப இதுக்கு விட என்ன? மூன்றாவது. ஆய்வு கூடத்தில் உள்ள நகரும் நுணுக்கு காட்டியல் பிரதான அளவுடை பிரிவுகள் 0.5 மில்லிமீட்டரிலும் 49 பிரதான பிரிவுகள் 50 வேணியர் பிரிவுகளுடன் பொருந்துமாறு உள்ளது. 2.50 சென்டிமீட்டர் அளவுடை அளக்கும் போது சதவீத வலு. இப்ப நகர நுணுக்கு காட்டின சதவீத வலு என்று கேட்கிறார். இப்ப இந்த சதவீத வலு என்னன்னு கேட்டா உயர் வலு அது இழிவண்டிக்கு தானே. 0.5 கீழ் 50. அப்ப 0.01. உயர் வலு 0.01. வாசிப்பு அது மில்லிமீட்டர். வாசிப்பு 25 100. அவ்வளவு செலவழித்தீங்கன்னா 4 முறை 0.04%. ஓகே. சதவீத வலு 0.04% ரெண்டாவது. இதுல இந்த வலுக்கானைக்குள்ள இந்த வலுவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உயர் வலு இந்த உயர் வலு காண்ற நேரம் மீட்டர் கோளுக்கு உயர் வலு 1 மில்லிமீட்டர். நான் மீட்டர் கோள் எடுத்தோம்னா மீட்டர் கோள்ல வரக்கூடிய உயர் வலு இழிவணிக்கைக்கு சமன் பார்த்திருப்போம்ல. மீட்டர் கோள்ல வரக்கூடிய உயர் வலு 1 மில்லிமீட்டர் பார்த்திருப்போம். ஏன் இது 1 மில்லிமீட்டர் வலு சொல்லுங்க ஆகும். உயர் வலு 1 மில்லிமீட்டர் என்ன ரீசன் கேட்டா இதுல இருந்து இதுக்கு ரீடிங் எடுக்கணும். இங்க இருந்து நீங்க எடுக்கக்குள்ள இந்த பக்கத்துக்கு 0.5 மில்லிமீட்டர் வலு வருமா, இந்த பக்கத்துக்கு 0.5 மில்லிமீட்டர் வலு வருமா. அப்ப இதுல ஒரு 0.5 இதுல ஒரு 0.5. அப்ப மேக்சிமம் வலு என்ன? 1 மில்லிமீட்டர் வலு. நாங்கள் படிக்க இப்படி படிச்சிருப்போம். இதுக்கு இடையில நிக்கிறதால 1 மில்லிமீட்டர் வலு உண்டு. உண்மையா அப்படி இல்லை. என்னது? இந்த பக்கத்தால 1/2 மில்லிமீட்டர் வலு வரும், இந்த பக்கத்தால 1/2 மில்லிமீட்டர். சரியா 0 வைக்கலாமே இருக்கலாமே. அப்ப இந்த பக்கத்தால ஒரு 1/2 மில்லிமீட்டர் வலு வரலாம் மேக்சிமம். அப்ப அங்கால இங்கால 1 மில்லிமீட்டர் வலு வரலாம். அப்ப நகரு நுணுக்கத்துல எப்படி? நகரு நுணுக்கத்துல 2 வாசிப்பு எடுப்போம். அப்ப ஒரு வாசிப்புல 0.005 மில்லிமீட்டர். அடுத்த இது நேரவாசி. அடுத்தது வாசிப்புல 0.05 மில்லிமீட்டர் வலு வர மொத்தமா எவ்வளவு வலு வருது? மீட்டர் கோல்ல வருது. நகரு நுணுக்கத்துல வரக்கூடிய உயர் வலு 0.01 மில்லிமீட்டர். சில என்ன யோசிப்பாங்க, இதுல 2 மடங்கு வலு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இல்ல, உயர் வலு 0.01 மில்லிமீட்டர் தான். அப்ப இங்க சதவீத வலு என்ன? 0.04% ரெண்டாவது. மூணாவது பாருங்க. என்னவா? கிடையான தண்டவாளங்களில் மாறா ஆர்முடுகளுடன் முன்னோக்கி இயங்கும் புகையிரத்தினுள் முன்பகுதியில் உள்ள சிறுவன் தனது கையில் உள்ள பந்தை எங்கும் மோதாமல் அதே பாதையில் மீண்டும் அவனை வந்தடையுமாறு அறிகின்றான்.
எறியப்பட்ட கோணம் கிடையுடன் தீட்டாவாயின் சரியான கோவை. இப்ப இப்படி வண்டி என்ன நடக்குது, கையில உள்ள பந்து எறிகிறார், மாற ஆர்முடுகளோட இயங்குது. வண்டி ஆர்முடுகளோட இயங்குது. மாற ஆர்முடுகளோட இயங்கி இதுக்குள்ள நிக்கிற பையன் என்ன செய்யறார், ஒரு பந்து எறிகிறார். எரியக்குள்ள என்ன செய்யணும், இந்த பந்து திருப்பி அவற்ற கையில வந்து விடுவோம். அப்ப எந்த திசையில எறியணும் என்றதான் கேள்வி. கையில் உள்ள பந்து எங்கும் மோதாமல் அதே பாதையில் மீண்டும் அவனை வந்தடையுமாறு எறிகின்றான். எறியப்பட்ட கோணம் கிடையுடன் இவ்வளவாயின் சரியான கோவை. இப்ப இவர் ஆர்முடியை கொண்டு போறார். ஆர்முடியை கொண்டு போனா இது இங்க வந்து விடுவோம். ஒரு தெரியும் மாறாவதுடைய நிலைக்குத்தான் மேல அறிவோம். அப்ப இங்க வேகம் கூறுற மாதிரி கிடைத்ததுல வேகம் கூறுற மாதிரி எறியணும். அப்பதான் அவருடைய கைக்கு வந்து சேரும் இல்லையா? அப்ப இப்ப எப்படி காணுவோம், என்ன கோணத்துல எறியணும் என்றதான் கேள்வி. சரி, இப்ப பாருங்க இப்படி செய்வோம். எப்படி இந்த வண்டி சார்பா பாப்போம். இப்ப வண்டி சார்பா பார்த்தா எரிஞ்ச பொருள் திருப்பி அவர்கிட்ட கைக்கு வந்து செய்வாங்க வண்டி சார்பா. அப்ப இவருக்கு விளைவுள்ள ஆர்முறையில் எந்த திசையில இருக்குமோ அந்த திசையில இருக்கும். அப்ப விளைவுள்ள ஆர்முறை எப்படி இருக்கும், வண்டி சார்பா பார்க்கணும். வண்டி சார்பா பார்த்தா இந்த ஆர்முறை நிப்பாட்டி இங்காலேயே கொடுப்போம். நிப்பாட்டைக்கு இங்காலேயே கொடுப்போம். புவியீர்ப்பு ஆர்முறை இருக்குச்சு. அப்ப விளைவுள்ள ஆர்முறை எப்படி, அப்ப இந்த திசையில எரிஞ்சா என்ன செய்யும், அப்படியே திருப்பி கைக்கு வந்து எரிஞ்சா அப்படியே திருப்பி கைக்கு வந்து வண்டி சார்பா. அப்ப அந்த வண்டி சார்பா இருக்கிறதா திசை. அப்ப இந்த திசையில எரிஞ்சா திருப்பி வந்து சேரும் இங்க. அப்ப இந்த கோணம் கிடையோட இந்த கோணத்தை கொடுப்பீங்க தீட்டா. கிடையோட கோணம் தீட்டான இது தீட்டானது தீட்டா. அப்ப டான் தீட்டா என்ன, இது எதிர்பக்கம் ஜி தான் ஏ. அப்ப ஜி ஒரு டான் தீட்டா சமம் ஜி ஒரு. அப்ப விளைவுள் ஆர்முடைய திசையில இருக்கணும். இதை நான் டீட்டெயிலா செய்து காட்டுறேன்னா எப்படி காட்டுறேன் பாருங்க. அப்படின்னா நான் எறிகிற வேகத்தை விஎன் எடுக்கிறேன். அப்ப இது வண்டி சார்பா. அப்ப நாங்கள் வண்டி சார்பா பார்ப்போம். வண்டி சார்பா பார்த்தா கிடை திசையில எஸ்எம்என் சுட்டியதான் போட போறோம். அப்ப வண்டி சார்பா போட இடப்பெச்சு பூச்சியம் போய் திருப்பி கைக்கு வருது, இடப்பெச்சு பூச்சியம். வி கோஸ்டா வண்டி சார்பா, வண்டிட வேகமும் இருக்கும். வண்டி சார்பா பாய்க்கிற வேகத்தை மட்டும் போட சரி. வி கோஸ்டா இன்டு டி மைனஸ் ஆஃப் ஏ. வண்டி சார்பாண்ட ஏ நிப்பாட்ட ஏ கொடுக்கணும் இங்கால. வண்டி சார்பா ஆரம்பிச்சோல் மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் ஏடி. இதுங்க ஒண்ணு half at squared சமம் v cos theta into t இருக்கிறது ஒரு சாப்பாடு. நீங்க நிலைக்குதா போட்டா நிலைக்குதா பேச்சு பூச்சியாம், அது v sin theta வாழ. அப்ப v sin theta into t minus of gt squared. இதுங்க ஒண்ணு half gt squared சமம் v sin theta into t. இப்ப ரெண்டோட வச்சுடுங்க. ரெண்டோட வச்சா ஜி ஓவர் ஏ சமன் இங்க சைன் தீட்டா காஸ் டான் மிச்சம் எல்லாம் விட்டு பார்த்தோம். அப்ப டான் தீட்டா சமன் ஜி ஓவர். அதான் நீங்க இது நேரடியா போட்டுக்க.
சோ விடையுள்ள 600 எழுதலாம். அப்ப எத்தனாவது விடை? 4வது. நாலாங்கடி பாருங்க. இது சர்வசமனான விச்சுருள்களுக்கு இணைக்கப்பட்ட ஒப்பமான கிடைநிலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. என்ன இணைக்கப்பட்ட திணிவு? இது சர்வசமனான விச்சுருளுக்கு இணைக்கப்பட்ட திணிவு ஒப்பமான கிடைநிலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. திணிவை வலப்பக்கமாக சற்று அசைத்து விடும் போது அது எளிய இசையக்கத்தை நிகழ்த்துகின்றது. இவ்வியக்கத்தின் வீரன் எஃப்எனின் வில் பி ஆனது அகற்றப்படின் இயக்கத்தின் மீறன். இப்ப இந்த ரெண்டும் இருக்க சமீரன் வந்து எஃப் ஆமா. ரெண்டு சர்வசமனான சுருள். இதுக்கே எனதுக்கே எம் தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டு சுருள்கள் இப்படி இருந்தால் இது இந்த அலைவு காலத்துக்கு சமன்பாடு வரைஞ்சு 2 √, m over k1 plus k2 2. சமாந்திரத்தை போல கூட்டுவீங்க. உங்களுக்கு நீங்க நிறுவலாம். இனிமேல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இருந்த இது சமாந்திரம் இல்ல. சமாந்திரமா இருந்த வில்மார்லி கூட்டுப்படும் இல்ல. அதே கான்செப்ட்ல இதுக்கு மாதிரி சமாந்திரம் போல யோசிச்சு செய்து கொள்ளலாம். m over 2k இது அளவு காலம். அப்ப மீறன் என்ன இதனால மாத்துவீங்க 1 over 2 pi root of 2k over m. இதான் அவர் பண்ணாதுங்க. இப்ப பி அகற்றிட்டா ஒரு சுருள்வில் மட்டும் இருக்கும். அப்ப இப்ப மீறன் என்ன 1 over 2 pi இப்ப மீறன் எஃப்னோட root of k over m. அப்ப k over m என்ன போடுவீங்க 1 over 2 pi root of k over m காண்டி f. அப்ப இது என்ன f by root 2 வலது காண்டி root 2 களை பிரிக்கலாம். அப்ப இவ்வளவு காண்டி என்ன போடுவீங்க f by root. அப்ப அந்த ஒன்று மட்டும் இருந்தால் சமீரன் f by root 2 மூன்றாவது. ஓகே. அஞ்சாம் கேள்வி பாருங்க. வி கனளவுடைய சவர்க்கார குமிழி ஒன்றை ஊதுவதற்கு செய்யப்பட வேண்டிய வேலை W எனின் 8V கனளவுடைய சவர்க்கார குமிழி ஒன்றை ஊதுவதற்கு செய்யப்பட வேண்டிய வேலை. அப்ப வி கனளவுடைய சவர்க்கார குமிழி இந்த கனளவு வி என்றா இப்ப இந்த ஆரை என்ன வரை சொல்லுவாங்க கனளவு வி. சோ கனளவு வி ஆகுதுன்னா 4/3 πr³ வந்து வி. அப்ப இதுல இருந்து ஆரைக்கு ஒரு பெருமானம் r³ சம 3v/4. உதாரணம் இது ஆரை. சோ நாங்கள் r0³ பண்ணி கொடுக்கணும். அப்ப ஆரை வந்து r0. இப்ப 8v கனளவு. அப்ப அந்த 8v இது r2 இருக்கட்டும். 8v கனளவு வருதுன்னா அது இந்த ஆரையை பார்ப்போம். 4/3 pi r1³ சம 8. இல்லையா? இப்ப இந்த வீக்கெண்ட்ல போடுவோம் இது. அப்ப 8 into 4/3 pi r3. அப்ப 4/3 pi வெட்டுப்பட்டா r1³ சம 8r3. அப்ப r1 என்ன 2r. அப்ப 2 மடங்கு ஆரையுடைய கோணத்தை உதவணும் சவர்க்கார. அப்ப இது 8v கனளவு என்றால் ஆரை 2 மடங்கு ஆகும். நேரடியாவே பார்த்திருக்கலாமோ? ஆர் கிணம் தானே நேரடியாவே பார்த்துக்கலாம். இல்ல எவ்வளவு செய்யாம என்ன கனளவு 8 மடங்கு ஆகுதுன்னா ஆரை 2 மடங்கு ஆகும். ஏன் அது இந்த கிணம் தானே நேரடியா எழுதிக்கணும். இவ்வளவு எழுதாம சரி. அப்ப இங்க ஆரை வந்து 2 மடங்கு ஆகும்.
அப்ப பரப்பு என்ன செய்யப்படும்? பரப்பு வந்து 4πr² தானே. அப்ப இங்க என்ன வரும்? 4r². 4π × 4r². அப்ப என்ன நடக்குது? பரப்பு 4 மடங்கு ஆகும். அப்ப 1 மடங்கு பரப்புக்குரிய வேலை W வந்தா 4 மடங்கு பரப்பு கூட என்ன வேலை செய்யணும்? 4W வேலை செய்யும் இல்லையா? 1 மடங்கு பரப்புக்குரிய அதிகரிக்கிறதுக்குரிய வேலை W. இதுல ஏதோ பரப்பு மேற்பரப்பு கூடைக்கு 2 போடுத்தார 2 போடணும். இதுக்கு 2 போடணும். எப்படி பார்த்தாலும் இது 8π, இது 16π. அப்புறம் சாரி 8 2 16. இது 8π, இது 16π. சரியா போட்டது? 4πr² × 2. இது 4π × 4r² × 2. அப்ப இங்க இது 8. இது எவ்வளவு? 16 32 பையா. 8πr², இது 32πr². அப்ப எப்படி பார்த்தாலும் 4 மடங்கு ஆகும். பரப்பு 4 மடங்கு ஆக செய்யப்பட்ட வேலை 4 மடங்கு. ஏன்? எங்களுக்கு தெரியும் செய்யப்பட்ட வேலை பரப்பு அதிகரிப்பு திறமை பரப்பு. அப்ப இங்க அவ்வளவு பரப்பும் அதிகரிச்சிருக்குது. அப்ப இங்க பரப்பு அதிகரிச்சு இங்க 4 பரப்பு அதிகரிக்கும். வேலை 4 மடங்கு. எத்தனாவது விடை? 3வது. ஆன்சர் 3வது. இருசம செங்கோண அரியம் ஒன்று செம்பக்கத்திற்கு செங்குத்தாப்படும் ஒளிக்கதிர் ஒன்றின் பாதையை படம் காட்டுகின்றது. அரிய திரவியத்தின் முறிவை சுட்டி அண்ணளவா என்னவா? இப்ப செம்பகத்துக்கு செங்குத்தா படுற கதிரை காட்டுது. இப்படி வந்து இங்க இருக்குது. இதுல அம்புக்குறி இப்படி போட்டிருந்தாலும் அங்க இருந்து இங்க வர்ற மாதிரி இருந்தாலும் ஒன்றுதான் என் புறமாற்றுக் கொள்கைப்படி. இப்ப இந்த அரிய திரவியத்தின் முறிவை சுட்டி அண்ணளவா என்னன்னு கேட்கிறார். இப்ப இது 45 எல்லாம். இது 45, இது 92, இது 45, இங்க 40. இது 45ன்னா 45க்கு இங்க இருந்து வர்ற கதிர் மாதிரி யோசிங்க. அங்க இருந்து வருதுன்னு எடுத்தீங்கன்னா 45க்கு வெளியால போகுது. 45 பாய்க்கு வெளியால போகுதல்லோ. அப்ப அவதி கோணம் இந்த முறிவு சுட்டி இது அவதி கோணம் அப்படிப்பட்டதா இருக்கும். 45 விட கூட இருக்கும். 45க்கு முறியுது. அப்ப அவதி கோணத்துக்கு முடியாது முழு தெரிப்படை. அப்ப அவதி கோணம் 45 விட கூடாது. அப்ப sin c greater than sin 45. sin 45 வந்து 1 வரும். அப்ப sin c greater than 1 வரும். தலட மாத்துவோம். 1/sin c less than root. தலட மாத்தினா குறி மாறுது. 1/sin c தான் அப்ப less than root. root பண்றது எவ்வளவு? 1/4 வந்து. அப்ப 1/4 விட குறைவா இருக்கும். 1/4 விட குறைவா இருக்கும். 1/3 இருக்குது, 1/2. இப்ப என்ன கோணம் தரையில இந்த கோணத்தை தந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்படி கெஸ் பண்ணக்குள்ள ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். 1/4 விட குறைவான ஒரு ஆன்சர் இருக்கணும். அப்ப அதை வச்சு ஒண்ணு செய்யலாம். இங்க 1/4 குறைவுதான். ஆனா இப்ப இதுல பெரிய கோணமா காட்டி கிடக்கலாம். அப்ப நல்லா குறைவானும் இங்க மறுகோணம். இந்த கதிர் மறுகுறதுக்கு போனோம்னா இந்த கோணத்தை நல்லா கூட்ட வேண்டியிருக்கும். அப்ப முறிவு சுட்டி நல்லா குறை வேண்டிய கருத்து. அப்ப நாங்க எதை எடுப்போம்? 1/10. ஆனா இப்படி எடுக்கலாம். 1/3 படுத்து இருக்கலாம். பட் இதுல தரவு பத்தாது. அப்ப இருக்கிறதுக்குள்ள என்னது எடுக்கிறான்? முதலாவது நல்லா குறையோடு முதலாவது இங்க இன்னும் போக வேண்டி இருக்குது கோணம்.
இதுல கொஞ்சம் கூட்டேக்க இன்னும் நல்லா கீழே போகணும். அப்படி ஆனா அப்படி கெஸ் பண்ண இயலாது. ஏன் இங்க ஒரு சின்ன மாதிரி இங்க கூட செய்யும் இல்லையா? அப்ப ஒன்றில் முதலாவது இரண்டாவதும் சொல்லணும், இல்லாத முதலாவது. ஓகே. ஆனா இப்ப இதுல கோணம் தந்திருந்தா நாங்கள் நேரா போட்டுட்டு கண்டிருப்போம். இதுல ஒரு கோணத்தை தந்துட்டா பெருமானம் சுருக்கிற வச்சுக்கலாம் இருந்தா அந்த அளவா இந்த பெருமானம் வரணும்னு சொல்லிடுவோம். இதுல கோணத்தை தராம இருக்கிறதால சிக்கல். சோ நான் கீறாம போடாம விட்டேனா இல்லது தரவே இல்லையான்னதான் சிக்கல். சரி, கன்செப்ட் தானே. 1.4 ஒன்றை விட குறைவா இருக்கும், அதுல ஆன்சரை செலக்ட். சரி, அடுத்த வேளாங்கண்ணி பாருங்க. படத்தில் காட்டியுள்ள இரு கால்வட்ட தடங்களையும் ஒரு அரைவட்ட தடத்தையும் கொண்ட கடத்தியினோடு மின்னோட்டம் பாய்கிறது. தடத்தின் மையத்தில் காந்த பாடத்தில் இதுல 2 கால்வட்டம். 2 கால்வட்ட கடத்தியும் ஒரு அரைவட்ட கடத்தியும். இந்த கால்வட்டத்துல அரைவாசி R/2, இது R, இது 2. மின்னோட்ட தரையில ஏதோ ஒரு திசையில கரண்ட் ஓடலாம், இப்படி சுத்தி ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப இப்ப மையத்துல காந்த பாடு தெரியுதுன்னா இப்ப எல்லாமே ஒரே திசை. அப்ப இப்படி கரண்ட் ஓடுதல் எப்படி வரும்? உள்நோக்கு. இப்படி கரண்ட் ஓடுதல் இங்க உள்நோக்கு, எல்லாத்தால வர்றதும் உள்நோக்கு. அப்ப இந்த அரைவட்டத்துக்கு எழுதினா μ0I/2R. இதுக்கு ஒரு வட்டமா இருந்தா μ0I/2R. அரைவட்டத்துக்கு இங்க வேலை சக. இந்த காலவட்டத்துக்கு μ0I/2R. 2 × R வந்து R/2. அது கால்வட்டம் 1/4 சக. இது கால்வட்டம் μ0I/2R. 2 × 2R × 1/4. இப்ப சொல்லிக்கினா இது μ0I/4R. எல்லாம் ஒரே திசையோட போட வேண்டிய. அதுக்கு μ0I/4R. இது μ0I/16R. அப்ப 16R போமஸ் எடுத்தா 4 4 8 8 3 9. 9 μ0I/16R. முதலாவது 9 μ0I/16R. இந்த நீளக்கடத்தியால வராது. ஏன் அதெல்லாம் மையத்தை நோக்கி இருக்கല്ലോ. அப்ப இந்த நீளக்கடத்தியால வராது. இந்த அரைவட்ட கால்வட்ட கடத்தியால மட்டும்தான் வரும். அதை பார்த்த ரைட். எட்டாங்கல்லே வரும். என்னவா? F குவிய நீளமுடைய குவியவில்லை ஒன்று குவியத்தில் இருந்து X தூரத்தில் ஒரு பொருளை வைத்த போது மெய்பிம்பம் ஒன்று உண்டாகின்றது. பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்துக்கும் உள்ள விகிதம். இப்ப என்ன? குவியத்தில இருந்து X தூரத்துல பொருளை வைக்கிறார். மெய்பிம்பம் உருவாகிற வழியா வழியால வைக்கணும். அப்ப இதுக்கு மெய்பிம்பம் உருவாகும். அவாங்கால இப்ப மெய்பிம்பம் உருவாகுதுண்டா கேட்டது என்ன? பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்துக்கும் உள்ள விகிதம். டேய், இப்படி ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும். F-ல இருந்து X தூரத்திலையும் F-ல இருந்து X1 தூரத்திலையும் உருவானா X × X1 என்னதுக்கு ஈக்குவல்? குவிய நீளத்தின் வர்க்கத்துக்கு ஈக்குவல். அப்ப இப்ப X1 என்ன சொல்லுங்க பாப்போம்? F²/X. அப்ப இப்ப பொருள் தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா
f plus x. பிம்ப தூரம் என்னன்னு கேட்டீங்கன்னா f plus x1. இப்ப எங்களை கேட்டது என்ன? பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருள் உயரத்துக்கும் உள்ள ரேஷியோ. HIக்கும் H0க்கும் உள்ள ரேஷியோ தான் கேள்வி. இது f plus x1 over f plus x. x1 இதை போடுவோம். f squared equal x over f plus x. இப்ப x அப்போமாஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? அந்த x கீழே இறங்கும். அப்ப இதுல ஒரு f ஐயும் பொது எடுக்கலாம். அப்ப f பொது எடுக்கிறேன். x plus f over x into f plus x. அந்த x கீழே இறங்கும். அப்ப இந்த x plus f பெட்டுப்பட்டா f over x என்று. சோ அப்ப பிம்ப உயரத்துக்கும் பொருள் உயரத்துக்கும் உள்ள ரேஷியோ f over x. முதலாவது. ரைட். இது நாங்கள் வில்லச்சூத்திரத்தை போட்டா நேரடியா வந்திருக்கும் முதலியா அதே மாதிரி செய்திருவோம். இனிமேல் செய்யக்குள்ள இது ஈஸியான்னு பார்க்கணும். இப்ப நாங்கள் பிம்ப தூரத்தை v வச்சுக்கொண்டு வில்லச்சூத்திரத்தை போட்டிருந்தா 1 over v minus 1 over u is equal to 1 over x. சிங்கிள் பிளஸ் அங்கால மைனஸ். இது minus 1 over v minus அது ஈஸி தான். சோ minus 1 over u is equal to minus 1 over f. இப்ப மைனஸ் எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்? 2 ஆல பெருக்கிறேன். இது எல்லாத்தையும் 2 ஆல பெருக்கினா என்ன வரும்? 2 over v plus 1 சமன் 2 over f. 2 என்ன சொல்லுங்க அப்போ? f plus x. இந்த u க்கு போடுங்க f plus x over f. இது தனித்தனி பிரிச்சிடுங்க. இந்த f ஆல தனித்தனி பிரிச்சல 1 plus x over f. இது v over u plus 1. இப்போ இந்த 1 1 போயிடும். அப்ப u over v வந்து x over f. அப்ப v over u என்ன? f over x. u over v over u தானே ஒரு பெருக்கம். என்ன பிம்ப உயரத்துக்கு பொருள் உயரம். அப்ப f over x. அப்ப இந்த நியூட்டன் சூத்திரம் தேவையில்ல. என்ன நியூட்டன் சூத்திரம் எங்க சிலபஸ்ல இல்ல. ஆனா நாங்க ஞாபகம் எம்சிக்கு செய்யறதுக்கு ஞாபகம் பண்ண முடியா சோ அதை யூஸ் பண்ணி செய்யலாம். இல்ல இது இப்படியே வந்துட்டு அப்ப இது வில்ல சூத்திரத்தை போட்டு செய்யலாம். சரி. அப்ப எத்தனாவது விடை? முதலாவது விடை. ஒன்பதாம் கேள்வி பாருங்க. எனது காட்டப்பட்டுள்ள சுற்றில் இப்படி ஒரு செயற்பாடு இருக்கிறதாகி காட்டியிருக்கேன். மைனஸ் பிளஸ் பிளஸ் என்ன சரி பிளஸ் எல்லாம் v இன்புட்ட கொடுக்குற மைனஸுக்கு ஒரு தடை இணைச்சிருக்க இதை கொண்டு போய் பின்னூட்டம் சேர்க்க தடை ஆறும் 2 ஆர். இப்ப வி அவுட்புட் உங்களுக்கு தெரியும். இது v இன்புட் அல்ல இது v இன்புட். இது 0. இது v அவுட்புட் அல்ல இது v அவுட்புட். இப்ப இதுக்குள்ள போற கரண்ட் தான் அங்க போகுது. இதால போற கரண்ட் தான் இங்க போகுது. அப்ப ஐ எழுதினா ஐ சமன் இது 0 மைனஸ் v இன்புட்ங்களா சமன் இது v இன்புட் அல்ல இது v இன்புட். அப்ப v இன்புட் மைனஸ் v அவுட்புட் 2r. அப்ப 2 2 போயிடும். சரி r r போயிடும். 2 எங்க வைங்க மைனஸ் 2 v இன்புட்
7 V input minus V out. V output சமன் 3 V input. இப்ப எங்களுக்கு கேட்டது என்ன? அழுத்த நயமும் அதன் வகையும். அழுத்த நயம்ன்றது V inputங்க, V outputங்க, V input. அப்ப இந்த செயற்பாடு விதிகளாக்கி இந்த அழுத்த நயம் வந்து 3 சகவிலையில வருது. அப்ப நீங்க இன்புட்டை பிளஸ் ஆக கொடுத்தா அவுட்புட் பிளஸ். அப்ப நேர்மாறு அல்லா விதியலாட்சி. நேர மாத்தாது. பிளஸ் கொடுத்து மைனஸ் எடுத்தாதான் நேர்மாறு. இது நேர்மாறு அல்லா விதியலாக்கி +3 அழுத்த நயம். அப்ப இது விட +3ல இருக்கிறது ஒன்று தானே. +3 நேர்மாறு அல்லா விதியலாக்கி. அப்ப ஒன்று முதலாகும். இப்ப 10ஆம் கேள்வி பாருங்க. பின்வரும் சுற்று பற்றிய கூற்றுகளுள் பிழையானது. இப்ப சர்க்யூட் இப்படி தந்திருக்காரு. 6 வோல்டேஜ், இதுல தடை 3 ஓம், மேலுக்கு ஒரு 2 ஓம், திருப்பி 2 வோல்டேஜ். சரி, பேர் ஓட்டுக்கார் ஏபிசிடி. இப்ப பிள்ளைகளை கூட்டு கேட்கிறார். முதலாவது சொல்ற 2 ஓம் தடையினூடான மின்னோட்டம் 10 ஆம்பியர் ஆகும். இதுக்குள்ள போற மின்னோட்டம். இப்ப இந்த சர்க்யூட்ல எப்படி கரண்ட் ஓடும்? நான் இப்ப எப்படி பாக்குறேன்? நீங்க இதுக்கு 10 வோல்டேஜ், இங்க நீங்க 10 வோல்டேஜ் இல்ல. அப்ப இதுக்கு 10 வோல்டேஜ் இருந்தா இதுக்கு 6 வோல்டேஜ் இருக்குது. அப்ப இதுக்கு எவ்வளவு இருக்கணும்? இதுக்குள்ள 4 வோல்டேஜ் இருக்கும். இங்க 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 4 வோல்டேஜ் வரணும்னா இங்க கரண்ட் ஓடணும் 10 ஆம்பியர். அப்ப 2 ஓம் தடையினூடான மின்னோட்டம் 10 ஆம்பியர். சரி, எங்களை பிள்ளையார கூட்டு தான் கேட்கிறார். முதலாவது கூட்டு சரி. இரண்டாவது கூற்று 3 ஓம் தடையினுடன் மின்னோட்டம். இதுக்கு பாவம். இப்ப இதுக்கு 10 இல்ல. அப்ப இதுக்கு என்ன? இதுக்குள்ள ஒரு வோல்டேஜ் இருக்கும். இதுக்கு ஒரு வோல்டேஜ். இது சயர் 2 பேட்டரி மாத்தி இருக்கு. இங்க இருந்தீங்க சயர் 2. அப்ப இதுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி பாப்போம். 12 வோல்டேஜ். ஏன் 12 சயர் 2 தான் 10 வரும். அப்ப இது 12 3 ஓம். அப்ப இதுல என்ன கரண்ட் ஓடும்? 4 ஆம்பியர். அது இரண்டாவது கூட்டும் சரி. மூன்றாவது பாருங்க. கம்பி டிஇனூடான மின்னோட்டம் 0 ஆகும். டிஇ என்றது வேறு. இதைத்தான் டி எழுதுங்க. சி இது டி. சோ டிஇ என்றது பூமியை தான் இயன்றார். இதுக்குள்ள மின்னோட்டம் 0 சரி. இங்க ஓடாது. ஏன் எங்க போனா திரும்பி வர்றதுக்கு பாதை இல்ல. பேட்டரியில இருந்து கரண்ட் ஒன்று இடத்துக்கு போனா அங்க இருந்து திரும்பி வரணும். பாதையில் என்னோட கரண்ட் ஓடாது. டிஇனோட மின்னோட்டம் 0 சரி. புள்ளி ஏயில் உள்ள அழுத்தம் 10 வோல்டேஜ் ஆகும். இதுல இங்க 10 வோல்டேஜ் பாப்பேன். இது 0 இல்ல, இது 0. இது 0 இதுல 2 வோல்டேஜ். ஏன் இங்க இருந்தீங்க 2 வோல்டேஜ் வரும். இது 0 இது 2 வோல்டேஜ். இனி இங்க இருந்தீங்க 4 வோல்டேஜ் வரும். அப்ப இதுல இருக்கிறது 6 வோல்டேஜ். 6 சய 2 தான் 4 வரும். அப்ப ஏயில் அழுத்தம் எவ்வளவு? 6 வோல்டேஜ். இவர் 10 வோல்டேஜ் இருந்தா பிள்ளை. அப்ப அதனை விட எனக்கு 5 செக் பண்ணிடுவோம். புள்ளி பியில் உள்ள அழுத்தம் அது 2 கண்டிப்பா ஆல்ரெடி. அப்ப இது பிள்ளையான விடை. 4வது பிழை, அதுதான் விடை. 10ஆம் கேள்விக்கு 4வது விடை. ஓகே.
11. காவலிடப்பட்ட சமாந்தர தட்டு கொள்ளளவி ஒன்று. கொள்ளளவு சி. 4 மேற்பரப்பிலும் உள்ள ஏற்றங்கள் முறையே படத்தில் காட்டியவாறு Q1, Q2, Q3, Q4 ஆகும். இத்தட்டுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு. எப்படி இருக்கு? இங்கால இருக்கிற Q1, Q2, Q3, Q4 இதுக்கு இருக்கிற அழுத்த வேறுபாடு வேணும். இப்ப உங்களுக்கு தெரியும் Q7 CV. அப்ப V7 Q/C. இப்ப எத்தனை விதமான எழுதலாம்? இந்த V எழுதினா Q2/C என்ன எழுதலாம்? ஆனா இப்ப என்ன எது நேர அழுத்தம்னு தெரியாது. நான் Q2 நேர அழுத்தம் எடுக்கிறேன். இதை நேர அழுத்தம் எடுக்கிறேன். இதை மாதிரி அழுத்தம் எடுக்கிறேன். அப்ப Q2/C. அல்லது இந்த Q2 வந்து -Q3 சமம். இது மறை அழுத்தம் இல்ல. அப்ப -Q3/C சொல்லலாம். இது நேரேற்றம் பண்ணது மறையேற்றம். அப்ப மறையேற்றத்தை மைனஸால பெருக்கணும் நேராக்குறது. அப்ப -Q3/C அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ரெண்டு விடையும் இல்ல இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன்? இதுக்கும் இதுக்கும் இப்படி செய்யலாம். Q2ஐயும் -Q3ஐயும் கழிக்கிறேன். இது மறையேற்றம் இல்ல. கழிக்க கூட்டுப்பாடு. அதை ரெண்டாவது பிரிச்சு தான் அங்க இருக்கிற ஏற்றம். அதை C ஆல பிரிக்கிறேன் 2C. இப்படின்னு சொல்றேன். Q2 - Q3/C அப்படி இருக்கும். Q2 - Q3/2C மூன்றாவது. இது என்ன செய்யுங்க? இது ரெண்டையும் சேர்த்து ரெண்டு இது Q1 -Q தானே. நார்மலா போட்ட இது Q1 -Q. அப்ப இதுல இருந்து கழிச்சா என்ன ஆகும்? 2Q. அது ரெண்டாவது பிரிச்சா Q. அப்ப Q2 - Q3 என்ன 2Q. ரெண்டாவது பிரிச்சா Q/C. ரைட். அப்ப இப்படி எழுதலாம் அல்ல இப்படி எழுதலாம். இதுல இருந்து கழிச்சு இந்த ஏற்றத்தை கழிச்சா 2Q2 வரும். அது ரெண்டாவது பிரிச்சா போட்ட விளக்கு தானே. நீங்க Q - Q வேண்டாது சின்ன சும்மா ஒரு சின்ன குழப்பமா இருந்திருக்கணும். அவ்வளோ இது Q அது -Q வேண்டா. Qல இருந்து -Q கழிச்சா என்ன வரும்? 2Q. அது ரெண்டாவது வச்சு என்ன வரும்? Q. திருப்பி இதுல ஏற்றமா இருக்கும் Q. அப்ப அதான் ஏற்றம். அதை C அளவு இருக்கு. அப்ப இது Q2 Q3 என்ன செய்யறேன்? இதுல இருந்து கழிக்கிறேன். அப்ப 2Q2 வரும். அது ரெண்டாவது வச்சா Q2/C. பன்னெண்டாம் பாருங்க. என்ன கடத்தி ஒன்றினோடு வெப்ப பாய்ச்சல் வீதத்தினை மின்னோட்டத்துடன் ஒப்பிடலாம். மின்னோட்டம் என்றது வெப்ப பாய்ச்சல் என்றது கொண்டு கிட்டத்தட்ட. இப்ப வெப்ப கடத்தாறு Kக்கு இணையான மின்னியல்பு. வெப்ப கடத்தாருக்கு இணையான வெப்ப மின்னியல்பு என்ன என்று கேட்கிறேன். எது வரும்? இப்ப வெப்ப கடத்தாருங்க Q/T சமம் K × A × θ1 - θ2 பாக்குறோம். இது வெப்ப கடத்தாரு. அதுக்கு ஒத்த கணியம் எதுன்னு கேட்கிறேன். எது வரும்? சரி. இப்ப இதுல வெப்ப கடத்தாருன்றது ஒன்றுங்கு தடை. ஒன்றுங்கு தடைக்கு ஒத்தது. ஒன்றுங்கு தடை பண்ண வரா. ஒன்றுங்கு தடைன்றதுக்கு நாங்க என்ன பேர் வச்சுக்கோங்க? கடத்துதிறன். கடத்துதிறன். இப்ப இது தமிழ் மீடியத்துல உள்ள குளறுபடி. உண்மையா ஒன்றுங்கு தடைன்றதை டிரான்ஸ்லேட் பண்ணினா
கடத்தார் என்று டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஆனா எங்க தமிழ் மீடியத்துல என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு, ஒண்ணுங்கள் தடை என்றத கடத்து திறன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. இப்ப இந்த ஒன்றுங்கீழ் தடை என்றது இங்க தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குன்னா கடத்து திறன் அப்படின்னு டிரான்ஸ்லேட். ஒன்றுங்கீழ் தடை என்றது கடத்து திறன். உண்மையா கடத்தாருன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும், தமிழ்ல பிள்ளையா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. ஆனா அதைத்தான் இப்ப பார்ப்பான். அப்ப நீங்கள் ஒன்றுங்கீழ் தடை என்றதை என்ன கொடுக்கணும், கடத்துதிறன் கொடுக்கணும். அப்ப இந்த வெப்ப கடத்தாறு கடத்துதிறனுக்கு ஒத்தது. அப்ப எத்தனாவது விடை, 5வது. ஓகே, மின் கடத்துதிறனுக்கு ஒத்தது.